வாங்க மக்களே, வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு, எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க ரசம் வச்சா இது அந்த மாதிரி கெட்டியாக ஒரு பருப்பு வைப்போம். அது இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த ஊரில் கேட்குறாங்க, இது என்ன பருப்பு எப்படி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு. அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு மக்களே. இது ஒரு தாளிப்பு போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது ஒரு வீடியோவாக பாருங்கள் மக்களே. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் ஜாஸ்தி செய்வாங்க மக்களே, பருப்பு கடைஞ்சி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பருப்பு ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் மக்கள். எங்கே பாருங்கள், பருப்பு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த தண்ணியை எடுத்து ரசம் வச்சுட்டு இந்த பருப்பை கெட்டியை கடைஞ்சி ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் வாயில் மாற்றி மாற்றி வந்துடுது மக்களே. மஞ்சத்தூள். இப்போ இந்த பருப்பை ஊற்றிக்கலாம் மக்களே. பாருங்கள், இந்த பருப்பு நல்லா நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டு உப்பு போட்டு, அவ்வளோதான் மக்களே, சிம்பிள். சாப்பிடாத குழந்தைங்களாம் சாப்பிடும். இந்த பருப்பை போட்டு நீங்கள் பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் முடிஞ்சிச்சு. அதே நல்லா கெட்டியாயிரும். அதான் எங்கள் ஊரில் வந்து கெட்டி பருப்பு ரசம்னுவாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம் மக்களே. பெருங்காயம் எல்லாமே எங்கள் சமையல் இல்லை. அன்றைக்கி ஒரு 2 நாள் இல்லை, உடனே வாங்கிடுறது. இது கெட்டியாகட்டும், அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டுடலாம் மக்களே. லாஸ்ட்டு ஃபைனல் உப்பு போட்டுட்டு அவ்வளோதான். இது ஆயிடுச்சு. இது ஆறிடுச்சுன்னா அப்படியே நல்லா கெட்டியாயிரும். பருப்பு ரெடி. நம்ம ரச சாப்பாடுக்கும் இந்த பருப்பு பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிடுங்க மக்களே. நீங்களும் இப்படி கெட்டியாக இருக்கா, ஆறவும் இன்னும் ரொம்ப கெட்டியாயிரும். இது நல்ல சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் மக்களே. லைக் பண்ணுங்கள் மக்களே, ஷேர் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேயா மக்களே? பாய் மக்களே, பாய்.